இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. சிம்பு ஒரு சின்ன போர்ஷன் தான் உள்ள வந்தார். கடைசியில இப்ப சிம்பு வந்து ஒரு பெரிய டெவலப் பண்ணி கமல் அவர்களுக்கு பையன் நடிக்கிறார். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கமல்ஹாசன் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அவருடைய 2 பேருடைய காம்பினேஷன்ல இப்ப டெல்லியில ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. 8 கிலோ உடம்ப வந்து வெயிட் ரிடியூஸ் பண்ணிருக்காரு சிம்பு. விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு பிறகு விஜயகாந்தை ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு எல்லாரும் ஆவலா இருக்காங்க. அந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பிளஸ் தான், ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வேலையை பண்ணிருக்காங்க. ரோட்ல வந்து ஒரு சின்ன ஒரு கேமியோ வந்து சிவகார்த்தியன் பண்றாரு. ஏன்னா அந்த இடத்தை பிடிக்கணும் போயிட்டு இருக்காரு. அவர் கூட சேர்ந்து பண்ணிட்டோம்னா இது வரைக்கும் ரிலீஸ் படங்களே இந்தியாவிலேயே ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ண போகுது. அந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்கு. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு ஊடகவியலாளர் சுபீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், தக் லைஃப் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தக் லைஃப் STR கிளிம்ஸ் பற்றி சொல்லுங்க சார். அது ஒரு பெரிய விஷயம் தான். அதாவது ஒரு கமலஹாசன் மாதிரியான ஒரு பெரிய லெஜண்ட், மணிரத்னம் மாதிரியான ஒரு பெரிய லெஜண்ட் நடிக்க 2 பேரும் நாயகனுக்கு பிறகு சேரக்கூடிய ஒரு படம். இந்த படத்தில் வந்து ஜெயம் ரவி, துல்கர் சல்மான்லாம் முதல்ல இருந்தாங்க. முதல்ல ஆன்போர்டு இவர் கிடையாது, சிம்பு கிடையாது. அதற்கு பிறகு அவங்க 2 பேரும் வெளியில் போன பிறகு இவர் வந்ததுக்கு பிறகு வெளியில் போனாங்களா, அது ஒரு கான்ட்ரவர்சியாக போயிருக்கு. ஆனால் சிம்பு தரப்புல இருந்து அவர் யாரும் இவங்க தான் இருக்கணும், நான் வரமாட்டான், இவங்க தான் போன்ற மாதிரியான எந்த விதமான ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இவர் வந்து துல்கர் சல்மான் வெளியே போன பிறகு இவர் கேட்குறாங்க, இவர் வந்துட்டார். மணிரத்னம் சார் கூப்பிட்டாருன்னா அவர் எப்போனாலும் போய் நடிக்கிறதுக்கு தயாராக இருப்பார். ஏன்னா அவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சிருக்காரு. அதனால் கூப்பிட்டோன்னே வந்துட்டார். அதற்கு பிறகு ஜெயம் ரவி வெளியில் போயிட்டார். இவங்களுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனைங்கிறது, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அதில் ஈகோ அப்படி போயிட்டே இருக்கு. அதனால வெளியே போயிட்டாங்க. போன பிறகு இப்போ சிம்பு வந்த பிறகு சிம்பு ஒரு சின்ன போர்ஷன் தான் உள்ள வந்தார். கடைசியில் இப்போ சிம்பு வந்து ஒரு பெரிய டெவலப் பண்ணி கமல் அவர்களுக்கு பையன் நடிக்கிறார். இந்த படத்தில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர், ஃபுல் லென்த்தியான ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. இந்த மாதிரி 2 பேர் நாயனுக்கு பிறகு சேர்ந்து பண்ணக்கூடிய 2 லெஜண்ட் பண்ணக்கூடிய படத்தில் இவரை வந்து ஒரு ஈக்குவல் கேரக்டர் போட்டு இவருக்காக தனியாக ஒரு கிளிம்ஸ் வீடியோ போடுறதுலாம் வந்து ஒரு பெரிய மனசு வேணும். முதல்ல இந்த மணிரத்னம் மாதிரியான ஒரு பெரிய டேரக்டர் வந்து கமல்ஹாசன் அந்த ஸ்பேஸ் விட்டு கொடுக்குறாரு இல்லையா, என்னோட படம் தான் அது, நான் மட்டும் தான் இருப்பேன்னு சொல்லாமல் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் ஹீரோவுக்கு வந்து ஒரு இடம் கொடுத்து அவருக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய மனசு வேணும். அதை 2 பேருமே செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கிறாரு சிம்பு. படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 18 நாள் ராஜஸ்தானில் ஷூட் பண்ணாங்க, இவருடைய போர்ஷன் மட்டும். அதுக்கு பிறகு இப்போ ஒரு 15 நாளாக வந்து டெல்லியில் போயிட்டுருக்கு. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கமல்ஹாசன் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அவருடைய 2 பேருடைய காம்பினேஷனில் இப்போ டெல்லியில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு மேலே படப்பிடிப்பு நடந்திருக்கு. ஒரு 8 கிலோ உடம்ப வந்து வெயிட் ரிடியூஸ் பண்ணியிருக்கிறாரு சிம்பு. இது முழுக்க ஒரு ஆக்ஷன் படம். ஆக்ஷனுக்கு சிம்புவுடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உள்ள படமா இருக்கும். படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சார். அதே மாதிரி ஜெயம் ரவி அவர்களும் சிம்பு அவர்களும் என்னதான் சார் பிரச்சனையே, இவர் உள்ள வந்ததுனால அவர் வெளியில வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு எடுபட்டுட்டே இருக்கு. என்ன ரீசன் சார் இவங்க 2 பேத்துக்கு? இல்ல, ஒரு ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பார்ட்டியில இருவருக்கும் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. அது பிறகு 2 பேருமே சேர்ந்து பண்ணல, பொன்னியின் செல்வன் கூட வந்து பண்றதா இருக்கு. சிம்பு தரப்புல இருந்து அந்த மாதிரியான ஒரு இதில் அப்படியே அந்த ஏதோ ஒரு ஜாலியில் பண்ண விஷயங்கள் அப்படி மறந்து போச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் ஜெயம் ரவி அதை வந்து வேணாங்கிற மாதிரி இருக்கார். வேணாம், 2 பேரும் சேர்ந்தே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதனால ஜெயம் ரவி வெளியே விட்டார். சிம்பு தரப்புல இருந்து அது மாதிரி இல்லை. அது இனி அடுத்த வரக்கூடிய காலங்களில் சேர்ந்து பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. எனக்கே ஒரு நாளைக்கு திருப்பி மீட் பண்ணி பேசி சமரசமாயிட்டாங்கன்னா சேர்ந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படம் அந்த மாதிரி தான், வெளியே வந்துட்டார், இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. சார், இப்போ தக் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஜெயம் ரவி இவர்கள், துல்கர் அவர்கள் தான் இருக்கிற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் அடிப்பட்டது. திடீர்னு சிம்பு அவர்கள் வந்து இந்த படத்துக்குள்ளே என்ட்ரானது எப்படி சார்? இல்லை, முதல்ல வந்து துல்கருடைய டேட் வாங்கிட்டு இவங்க ஒரு ஷெட்யூல் படமே போல. கமல் சார் வந்து அந்த எலெக்ஷன் அந்த வேலையை போனதுனால அவருடைய காம்பினேஷனில் பண்ணல. அப்புறம் அவர் பிஸியாக இருக்கார். துல்கர் சல்மான் வந்து நீங்கள் தமிழ் மட்டும் கிடையாது, பல லாங்குவேஜில் பண்ணிட்டு இருக்கார். பிஸியான ஒரு நடிகர். அவர் டேட் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்ற காரணத்துக்கு அவர் வெளியில் போயிட்டார். ஜெயம் ரவியும் அந்த மாதிரி டேட்டு கொஞ்சம் வாங்கி வச்சிருந்த டேட்டு பண்ணல. அதனால அவரும் கொஞ்சம் வெளியில் போகிற ஐடியாவில் இருந்தார், அவரும் போயிட்டார். இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்காக ஜெய்சிங் பிரியசாமி டைரக்ஷனில் சிம்பு ஒரு படம் பண்ணுறார். அந்த படம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த படம் பாகுபலி மாதிரி பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறாங்க. அந்த படம் எப்படின்னா முழுக்க EVFX CG ஒர்க்கில் பண்ணுறாங்க. அதனுடைய ஒர்க்கு போயிட்டு இருக்கு, ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. அதனால என்ன ஆச்சு, அந்த படத்துக்கு கமிட் பண்ணி வச்சிருந்தார் கமல்ஹாசன் சிம்புவை. இப்போ அது கொஞ்சம் டிலே ஆகிறதுனால இப்போ இந்த படத்தில் இவங்க 2 பேரும் வெளியே போனதுனால இவர் உள்ள வந்தார். இவர் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா
ஸ்கிரிப்ட் வைஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கமலஹாசன் இந்த படத்தில் ஸ்கிரிப்ட் வைஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு சாங் எழுதியிருக்காரு, ஸ்கிரிப்ட் வைஸ் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. கொஞ்சம் கதைகள்லாம் ஆர்டிஸ்ட் வெளியே போன பிறகு சிம்பு உள்ள வந்த பிறகு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இவருடைய போர்ஷன்லாம் கொஞ்சம் லென்த்தி பண்ணியிருக்காங்க. சார் இப்போ சிம்புவோட கம்பேக் மூவி அப்படின்னா மாநாடு சொல்லலாம். மாநாடுக்கு அப்புறம் அவர் நடித்த 2 படமுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ஹிட் கிடையாது. இதுக்கு நடுவில் விஜய் அவர்கள் வந்து பொலிட்டிக்கல் போகிறதா இருக்குது. தனுஷ் வந்து அடுத்தடுத்து படம் நடிச்சிட்ருக்காரு. இப்போ விஜய் அவர்களுடைய இடத்துக்கு வந்து எஸ்கே அவர்கள் வரப்போகிறதாகவும், எஸ்கே அவர்கள் இடத்துக்கு வந்து கவின் வரப்போகிறதாகவும் நியூஸ்லாம் வருது. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே அவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹிட் படத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும்போது அவர் ஏன் இன்னும் கொஞ்சம் ஒரு ஹிட் படத்தை கொடுக்காம இருக்காரு? அவருடைய ஃபேன்ஸ்லாம் அதை வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு ஹிட் படம் கொடுக்கறதுக்கு தானே வெயிட் பண்ணுறாரு. பட வாய்ப்புகள் இப்போ சிம்பு படம் பண்ணுறாருன்னா நாளைக்கு காலை எத்தனையோ தயாரிப்பாளர்கள் வந்து ரெடியாக இருக்காங்க. ஆனால் ஒரு ஒரு பெரிய கம்பேக் படமாக கொடுக்கணும், ஒரு சின்ன வெற்றிலாம் இருக்கட்டும், அப்புறம் ஹார்ட்ரிக் சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த படம் பண்ணுறாங்க. தேசிங் பெரியசாமி படம் பண்ணுறாங்க. தேசிங் பெரியசாமி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட். சிம்புடைய சினிமா கேரியர்லேயும் ஒரு பெரிய பட்ஜெட் கமலஹாசன் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஒரு பாகுபலி மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி படம் அந்த படம். அந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதே ரொம்ப டிலே ஆகுது. பெரிய பட்ஜெட்டு, அது மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நிறையா பண்ண வேண்டியது இருக்கிறதுனால அந்த படத்துக்கு முழுக்கமாக அதை நம்பிக்கிட்டு இருந்தார். அது இடையில கொஞ்சம் டிலே ஆகிறதுனால தான் இப்போ இந்த படத்துக்கு வந்திருக்கிறாரு. இப்போ இந்த படத்துக்கு பிறகு கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவார். இடையில கொஞ்சம் சிக்கல்லாம் கூட இருந்துச்சு அவருக்கு. ஒரு தயாரிப்பாளர் சிக்கல்லாம் இருந்துச்சு, அவங்க கூட கம்ப்ளைண்ட்லாம் கூட கொடுத்தாரு, மைக்கேல் ராய் பண்ணதால். அதெல்லாம் பேச்சுவார்த்தைகள் பண்ணி இதெல்லாம் முடிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவார். சோஷியல் மீடியாவில் இன்னொரு விஷயம் சொல்லப்படுதுன்னா நாயகன் 2 தான் தக் லைஃப் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இல்லை, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாயகன் 2 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாயகன் 2 பண்ணுறாங்க எப்போ பண்ணியிருப்பாங்க. இது ஏறக்குறைய ஒரு டான் கதை தான், ஒரு ஆக்ஷன் டான் கதை தான். அதில் இவர் வந்து பையனாக பண்ணுறாரு, கமலுடைய இன்னொரு வருஷனாக பண்ணுறாரு. நாயகன் 2 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே கோட் படத்துக்கு போனோம்னா அதில் விஜயகாந்த் அவர்களுடைய ஏஐ வருது அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு பிறகு விஜயகாந்தை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு எல்லாரும் ஆவலாக இருக்காங்க. அந்த படத்துக்கு ஒரு கூடுதல் ப்ளஸ் தான், ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாங்க. விஜயகாந்தனுடைய ரசிகர்கள் தியேட்டரில் போய் விஜயகாந்தை பார்க்கறதுக்கு ஒரு ஆவலாக இருப்பாங்க. அதை வந்து இவங்க தெளிவாக பண்ணுறாங்க. அது அதனுடைய வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு அதில் கேமியோ வந்து சிவகார்த்தியன் பண்ணுறாரு. கோட்ல வந்து ஒரு சின்ன ஒரு கேமியோ வந்து சிவகார்த்தியன் பண்றாரு. ஏன்னா அந்த இடத்தை பிடிக்கணும் போயிட்டு இருக்காரு. அவர் கூட சேர்ந்து பண்ணிட்டோம்னா அவர் போன பிறகு அந்த இடத்துல கரெக்டாக பிடிச்சிக்கலான்னு அவர் பண்றாரு. அது சிவகார்த்தியனே கேட்டு பண்றாராம். எனக்கு ஒரு சின்ன ஒரு கேமியோ பண்றேன் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு பண்றாரு அப்படின்றாங்க. அதுல ஒரு கேமியோ பண்றாரு அவரு. விஜய் அவர்களுக்கு மாதிரியான ஒரு மாஸ் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? அந்த இடத்த இவர் நிரப்பிடுவாரா? இல்ல, விஜயினுடைய இது வந்து என்னன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் டிராவல் சக்சஸ் மட்டும் தான் நீங்க வந்து ஒரு மாஸ் ஹீரோவா இல்லையான்னு சொல்ல முடியும். விஜய் படம் எவ்வளவு சுறா மாதிரியான மொக்க படமா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஓப்பனிங் இருக்கு, ஒரு பிசினஸ் இருக்கு. இப்போ நீங்க அந்த இடத்த வந்து நீங்க பிடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங் இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் இருக்கணும். பிசினஸும் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பும் தான் அவர் வந்து அடுத்த இடத்த பிடிக்க முடியும். இப்போ நீங்கள் அயலான் பண்ணாங்க, அயலான் வந்து அந்த அளவுக்கு ஓப்பனிங் இல்லையே, பெருசாக வந்து கலெக்ஷன் இல்லை. ஆனால் விஜய் படம் சுமாரான படமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த ஓப்பனிங் வந்துருந்து பிஸ்னஸ் ஆயிடுது. அதனால தான் இன்னைக்கு வந்து எவ்வளோ நாளும் கண்ணை மூடிட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அடுத்தடுத்து வெற்றிகள் தான் அவர் அந்த இடத்த கொண்டு போய் உட்கார வைக்கும். எந்த நடிகராக இருந்தாலுமே சரி, சிவகார்த்தியனா இருக்கட்டும், கவினா இருக்கட்டும், வெற்றிகள் தான் அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டாரினுடைய இடத்தையோ ஒரு இளைய தளபதியினுடைய இடத்தையோ கொண்டு போய் உட்கார வைக்கிறது வந்து அந்த வெற்றிகள்லாம் தீர்மானிக்கும். அதே மாதிரி கோட் படத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து யார் கூட இணைவார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதுதான் அவருடைய கடைசி படமாக இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ யார் கூட இணைவார் சார்? ஹெச் வினோத்தும் அவரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஓகே, படத்துடைய டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. தயாரிப்பாளர் மட்டும் இப்போதைக்கு 2-3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி லியோ பண்ண லலித் தான் அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டதாக தான் தகவல் வருது. ஆனால் வினோத் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. வினோத் வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்காரு. கடைசி படமா அது இருக்குமா, தொடர்ந்து படம் பண்ண போறாங்களா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச படம் தொடர்ந்து பண்ணுவார். நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட நடிகர் கார்த்திக் கூட ஒரு அட்வைஸ் கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி சினிமாங்கிறது ஒரு பெரிய மீடியா, நீங்க அதை மொத்தத்துக்கு அதை வந்து விட்டுறக்கூடாது, அதுல இருந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கணும், அவங்க ரசிகர்கள் அவங்க மறந்துடுவாங்க. 2 வருஷங்கிற போது நீங்க சினிமாவிலையும் இல்லை அரசியலையும் இல்லை அப்படிங்கும் போது ஒரு கேப் விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு சீனியர் நடிகரா சீனியர் அரசியல்வாதியா அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஆனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வினோத் படத்துக்கும் பிறகும் பண்ணுவார்.
பண்ணுறது நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இப்போ கில்லி ரீரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வரவேற்பு. ஸோ இதுக்கப்புறம் அவருக்கே தோணி இருக்குமா சார், நம்ம இதுக்கப்புறமும் தொடர்ந்து படம் பண்ணுவோங்கிறது அவருக்கே தோணுமா சார்? இல்லை, கண்டிப்பாக தோணும். கில்லி 2 பண்ணுறதுக்கு கூட கேட்குறாங்க. இப்போ சச்சின் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. சச்சின் வந்து அது கில்லி மாதிரி அதுவும் ஒரு பெரிய ஒரு, ஏன்னா சச்சின் வந்து இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு படமா இருக்கும். ஏன்னா 2 ஏர்லியா அந்த படம் வந்தது, ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் படம். அந்த படமும் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க சச்சினும். அதனால வரவேற்பு, எதிர்பார்ப்புகள், ஆடியன்ஸோடைய ஆரவாரம்லாம் பார்க்குறப்ப நிச்சயம் வந்து தொடர்ந்து படம் பண்ணுவார். எனக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த கில்லி ரீரிலீஸே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஆகிட்டு இருக்குது. எப்போ நம்ம புக் பண்ணாலுமே அப்படியே தான் இருக்குது. ஸோ வசூல் எவ்வளோ சார் தாண்டி இருக்கும்? இது வரைக்கும் 30 கோடி ரூபாய் வரைக்கும் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் 50 கோடிக்கு ஆகும். கண்டிப்பாக 50 கோடி ரூபா வரைக்கும் இந்த படம் பெரிய ஒரு, இது வரைக்கும் ரீலீஸ் படங்களே இந்தியாவிலேயே ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ண போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க. ரெண்டாவது அந்த படம் வந்து எவர்கிரீன் படம் ஒன்று, அது எல்லா லாங்குவேஜில் மொழி தெரியாமல் கூட ஓடின படம். அது தெலுங்கு படமாக இருந்தாலும் கூட தமிழில் பண்ணாங்க. ரெண்டாவது த்ரிஷா ஒன்றும் அப்படியே இருக்கிறாங்க, விஜய் ஒன்றும் அப்படியே இருக்கிறாரு. அவங்களுடைய தோற்றம் கொஞ்சம் மாறி இருந்தால் கூட அந்த படம் பெருசாக போயிருக்காது, எல்லாம் அப்படியே இருக்குது. ரெண்டாவது ஒரு கமர்ஷியல் படம், எல்லா ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு கமர்ஷியல், காமெடி, பாட்டு எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது அந்த படம் ஒரு பெரிய அளவில் இருக்குது. ரெண்டாவது ரீயூனியனாக அந்த படத்தை வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த காலங்களில் காலேஜில் படித்தவங்களாம் வந்து அதே செட்டோட போய் தேட்டரில் படம் பார்க்குறது ஒரு, என்ன சொல்கிறது, ஒரு அலுமினி மீட் மாதிரி ஆயிடுச்சு அந்த தேட்டர். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு 50 கோடி ரூபா வரைக்கும் அந்த படம் கலெக்ஷன் ஆகும். ஓகே சார். அதே மாதிரி அஜித் அவர்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ விஜய் அவர்கள் வந்து அவர் காண்டாக்ட் பண்ணி பேசினதா ஒரு நியூஸ்லாம் வருது சோஷியல் மீடியாவில். ஸோ அது உண்மையா சார்? உண்மையிலே 2 பேரும் ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கிறாங்க. வெளியெல்லாம் அப்படி சொன்னாலும் கூட உண்மையிலேயே அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க. ஆரம்பத்தில் ஒரே படம் தான் பண்ணியிருக்காங்க. ராஜாவின் பார்வையிலேன்னு ஒரு படம் 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க. அந்த படங்கள்லாம் பண்ணுறப்ப இவரே டிரைவ் பண்ணிட்டு வருவாராம். அஜித் டிரைவ் பண்ணி இவரை பிக்கப் பண்ணிட்டு போகிறோம், விஜயை பிக்கப் பண்ணிட்டு போகிறோம். அப்போ விஜய் வீட்டில் இருந்து தான் சாப்பாடு வரும், ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்களாம். விஜயோட அம்மாவே சமையல் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த டேரக்டர் நமக்கு நல்ல ஃப்ரெண்ட், அவர் நிறைய விஜய் அவங்க அந்த அந்த மாதிரி இருப்பாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்களும் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஒரு ஜஸ்ட் அவங்களும் இந்த உடம்பு சரியில்லாம கூட ஃபோன் பண்ணிலாம் பேசியிருக்கிறாரு. அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் அதே மாதிரி விடாமுயற்சி படத்தோட அப்டேட் என்ன சார்? விடாமுயற்சி இப்போதைக்கு ஹோல்டில் போடப்பட்டது, அவ்வளோதான். படம் என்ன ரீசன்னால சார்? ஃபினான்ஷியல் சிக்கல் தான் அவங்களுக்கு. எப்படின்னா ஆல்ரெடி 3 படம் பெரிய படம் பண்ணிட்டு இருக்காங்க லைக்கா. ஒரு பக்கம் இந்தியன் 2, ஒரு பக்கம் வேட்டையன், ஒரு பக்கம் விடாமுயற்சி. எல்லாமே பெரிய பெரிய பட்ஜெட், எதிர்பார்க்காத அளவு பட்ஜெட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. விடாமுயற்சி ஆல்ரெடி பிப்ரவரியோட படம் முடிஞ்சிருக்கணும். அவங்க போட்ட பிளான் படி, அவங்க போட்ட ஷெட்யூல் பிரகாரம் வந்து பிப்ரவரியோட படம் முடிஞ்சிருக்கணும். ஒரு ஷெட்யூல் 15 நாளைக்கு மேலே அங்கே போய் ஒரு சீன் கூட எடுக்க முடியல. அங்கே உள்ள வெதர் கண்டிஷன், புழுதி புயல் அதுன்னு அடித்து அங்கே எடுக்க முடியல. ரெண்டாவது டேரக்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது அவர் பெர்ஃபெக்ஷன் பார்க்குறாரு. இது எல்லாம் சேர்ந்து அந்த படம் வந்து அப்படி தேக்கமாயிருச்சு. ரெண்டாவது டிஜிட்டல் சேட்டலைட் பிஸ்னஸ் வந்து இப்போ பெருசாக இல்லை. இப்போ இந்த 3 படத்தையும் விற்றா தான் அடுத்து இவங்க பண்ண முடியும். இவங்க கேட்குற அமௌண்ட்டுக்கும் அவங்க கேட்குற அமௌண்ட்டுக்கும் பெரிய ஒரு இடைவெளி இருக்குது. அப்படிங்கும் போது வேட்டையன் கூட இப்போ வரைக்கும் OTT விற்கலை அப்படின்றாங்க. அப்படிங்கும்போது அந்த பிஸ்னஸ் சிக்கல் இருக்கு. ரெண்டாவது அவங்க மொபைல் பண்ணிட்டு இருக்காங்க, லைக்கா மொபைல்னு சொல்லிட்டு. லண்டனில் கிட்டத்தட்ட ஒரு 60% மேலே அவங்க வச்சுருக்காங்க. யூஎஸ்ல ஒரு 20% மேலே அவங்க மொபைல் சர்வீஸ் வச்சிருக்காங்க. இப்போ அதுவுமே ரொம்ப பெருசாக போகல, அதுவும் பெரிய டவுனில் இருக்குது. அந்த பிஸ்னஸும் டவுனில் இருக்குது, இதுவும் பிஸ்னஸ் ஆகலை. அப்படிங்கும்போது ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சிக்கலில் இருக்குது லைக்கா. அதனால அந்த படம் இப்போதைக்கு ஏதாவது ஒரு படத்தை பிஸ்னஸ் பண்ணி மூவ் பண்ணிட்டு அடுத்த படம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால இருக்காங்க. அடுத்து இவர் ஷூட்டிங் போயிட்டாரு, குட் பேட் அக்லி ஷூட்டிங் போயிட்டாரு. இங்கே ஒரு 20 நாள் பண்ணிட்டு ஜப்பானில் போகிறாங்க. அந்த படம் முழுக்க முழுக்க ஜப்பானில் ஷூட் பண்ணுறாங்க. ஒரு 3 கெட்டப்பில் 3 கேரக்டர் பண்ணுறாரு. அப்பா, பையன், அந்த மாதிரியான ஒரு தாத்தா, அந்த மாதிரி 3 கேரக்டர் பண்ணுறாரு. அதில் ஒரு கேரக்டர் வந்து அந்த வரலாறுல பண்ணுற மாதிரியான ஒரு ஓல்டு கெட்டப் பண்ணுறாரு. இன்னொரு அப்பா பண்ணுறாரு. அப்புறம் யங் ஹீரோ ஒன்று பண்ணுறாரு. 3 இது பண்ணுறாரு. ஒரு கராத்தே பேஸ்டு ஸ்டோரி அப்படிங்கிறாங்க. ஒரு ஹீரோ மட்டும், 3 கேரக்டரில் ஒருத்தர் வந்து கராத்தே பேக்ரவுண்டு ஹீரோ அப்படின்னு. ஜப்பானில் ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறாங்க இந்த படம். எனக்கு தெரிஞ்சு ஜப்பானில் கல்யாணம் பிறகு இந்த படம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு புதுசான ஒரு லொக்கேஷனாக இருக்கும். ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு சீக்கிரம் வரும்? ஏன்னா அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, சரி அடுத்து விடாமுயற்சி வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்து இந்த படத்தோடைய அப்டேட்டு சொல்லும்போது இது எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடியும், தேட்டரில் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற? இல்லை, விடாமுயற்சி வந்துடும். விடாமுயற்சி இன்னும் 30% தான் பேலன்ஸ் இருக்குது. ஓகே. எப்படி வேட்டையன் ரிலீஸ் ஆன பிறகு அவருக்கு அந்த கேப்பில் வந்து ஒரு அஜித் வந்து ஒரு 20 நாள் நடிச்சு கொடுத்தாருன்னா போதும், அந்த படத்தை முடிச்சிருவாங்க. குட் பேட் அக்லி வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் தான், 2025 அப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும். விடாமுயற்சி கண்டிப்பா இன்னும் ஒரு 3-4 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. உடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். மேலும் வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.